ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஜே நியூட்ரிஷன் தமிழ். இன்னைக்கு ஒரு சூப்பரான டாபிக் தான் பார்க்க போறோம். அது என்ன அப்படிதான் பயோட்டின் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த பயோட்டின் எடுத்தா என்ன பெனிஃபிட்ஸ், இதை யார் எடுக்கணும், இந்த பயோட்டின் குறையும் போது என்ன ப்ராப்ளம் வரும், எந்த உணவுல இது அதிகமா இருக்கு அப்படின்னு தான் இந்த வீடியோல பிரீஃபா பார்க்க போறோம். இந்த வீடியோவை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னால நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பனாதான் எங்களோட நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த பயோட்டின் கம்மியா இருக்கிறத எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, வழக்கமா ஹேர் ஃபால் ஆவதை விட அதிகமா ஹேர் லாஸ் ஆகும், உங்களோட ஸ்கின் அதிகமா டேமேஜ் ஆகும். இந்த சிம்டம்ஸ்லாம் இருந்தா பயோட்டின் உங்க பாடியில கம்மியா இருக்கு. இந்த பயோட்டின் விட்டமின் பி ஃபேமிலியை சார்ந்தது. இதை விட்டமின் ஹெச்னு சொல்லுவாங்க. இது நீர்ல கரையக்கூடியது. இந்த பயோட்டின் நம்ம சாப்பிட்ற கார்போஹைட்ரேட், கொழுப்பு, புரதச்சத்துல இருக்க நியூட்ரிஷனை அப்சர்வ் பண்ண ஹெல்ப் பண்ணுது. இந்த பயோட்டின் யாருக்கு அதிகமா தேவை அப்படின்னா, பிரெக்னன்ட் உமனுக்கும் ஃபீட் பண்ற உமனுக்கும் அதிகமா தேவை. இந்த பயோட்டின் நம்ம பாடியில கரெக்டா இல்ல அப்படின்னா ஸ்கின் இன்ஃபெக்ஷன் வரும். ஒரு சில பேர் சொல்லுவாங்க, என் ஃபேமிலியில எல்லாத்துக்குமே ஹேர் ஃபால் ப்ராப்ளம் இருக்கு, அதனால தான் எனக்கும் இருக்கு. இன்னும் சிலர் நான் டெய்லி பேஸ்ல குளிச்சிட்டு இருக்கேன், அதனால தான் எனக்கு ஹேர் ஃபால் ஆகுது சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, உங்க பாடியில பயோட்டின் கம்மியா இருக்கு, இதுதான் காரணம். நெக்ஸ்ட், இந்த பயோட்டினை யார் எவ்வளவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நீங்க ஒரு 10 ஏஜுக்கு மேல இருந்தா 100 mgc பயோட்டின் எடுக்கணும். நீங்க ஒரு 7 to 9 ஏஜுக்குள்ளே இருந்தா 30 mcg பயோட்டின் எடுக்கணும். இதை நீங்க சரியான அளவு இன்டேக் பண்ணணும். இந்த பயோட்டின் எந்தெந்த உணவுல அதிகமா இருக்கு அப்படின்னா, முட்டையோட மஞ்சள் கருவுல அதிகமா இருக்கு. நீங்க நான்வெஜ் சாப்பிட்றவங்களா, நீங்க சாப்பிட்ற விலங்குகளோட கல்லீரல்ல அதிகமா இருக்கு. இந்த பயோட்டின் நட்ஸ்லயும் இருக்கு, அதாவது பாதாம் பால், பிஸ்தா, இதுல அதிகமா இருக்கு. அவகேடோல அதிகமா இருக்கு. அதோட பால் உணவுகள்ல இது அதிகமா இருக்கு. இந்த உணவுகளை நீங்க டெய்லி பேஸ்ல எடுக்கும் போது உங்க பாடியில பயோட்டின் கரெக்டா மெயின்டைன் பண்ணும். பயோட்டின் கம்மியா இருந்தா அதிகப்படுத்தவும் ஹெல்ப் பண்ணுது. இதை டெய்லி பேஸ்ல எடுக்க முடியல அப்படின்னா ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன்ல என்ன ப்ராடக்ட் எடுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்க என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை நம்மளோட சேனல்ல நீங்க பார்க்க நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் a nice day.